படம் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்பவே ஃபீல் குட்டான ஒரு மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். அவசர அவசரமான லைஃப்பில் ரொம்ப நிதானமான ஒரு படம், அருமையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. நான் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லவ் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த 29 சரியான ஒரு படம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த படம்? எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஏபிசி 3 ஏரியாவிலையும் நல்லா போகும். பட் ஆனால் இந்த எலெக்ஷன் ட்ரெண்டிங்கில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால அந்த படம் எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியல. ஆனால் பொறுமையாக இருந்தாலும் நல்லா வரும். சீன் மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் குட், நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு, இந்த காலத்தில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கு, குட். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ரத்னகுமார் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஹீரோவை நடித்தவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு கூட வந்து பார்க்கலாம். படம் உண்மையிலே படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, சூப்பர், நல்லா இருக்குண்ணே, அருமையாக இருக்குது. 29 வயசுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. லவ்லையோ ஃபேண்டஸியாகவே போயிடாதீங்க, எல்லாருமே முழிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்க்ரீன் பிளே. என்னோட வயசு கரெக்டாக 30, 29 முடிஞ்சிருச்சு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலி ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. கதை வைஸும் வந்து இப்போ ஒரு லவ்னா அதை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணாமல் ஃபேண்டசியான லைஃப்குள்ளே இருக்காமல், இப்போ ஒரு கப்புள்ஸ் வந்து இப்போ ஒரு கப்புள் இருக்காங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. பட் 2 பேருக்குமே ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அந்த ஆம்பிஷனும் இதாகாமல் ஃப்ளாப் ஆகாமல் அவங்க லவ்வுமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கதை தான். நல்லா இருக்குது. இது ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், கிட்ஸும் பார்க்கலாம். ஸோ அவங்க எல்லாமே பார்த்து இந்த படம் என்ஜாய் பண்ணலாம். அதுபடி சாங்ஸுமே சூப்பராக இருக்குது, ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்பவே ஃபீல் குட்டான ஒரு மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக எப்படி சொல்கிறதுன்னா, அதுவும் டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார் டைரக்டர் சார். எக்ஸாம்பிள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு புக் ரீடிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு இண்டெக்ஸ் காலம், இந்த மாதிரி இந்த அடுத்த சாப்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக அவங்க வந்து அதை போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லவ் ஸ்டோரி பிட்வீன் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 90s கிட்ஸ், ஒரு 29-30+ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் லவ்வில் கண்ணியமாக இருந்தானா எப்படி இருப்பான் அப்படின்றத காட்டினாங்க. அண்ட் ஆல்சோ லவ்னா லவ் மட்டும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அதை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ரெண்டையுமே பேலன்ஸ், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பிரேஷன் இல்லாமல் வாங்க, கண்டிப்பாக அதை இது பண்ணி பார்க்கலாம். ஓகே, படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல மியூசிக்கு. படம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஒர்த்தாக இருந்தது. ஸ்டோரியாகவும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக தேட்டரில் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்து அப்கமிங்காக இருந்தாலும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லவ் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஹீரோ ஹீரோயின்ஸ் 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணி, லவ்னா வந்து விட்டு கொடுத்து போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து ஈஸியாக பம்பிள் டிண்டர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இருக்க மாதிரி அப்போ இருக்கிற லவ் கிடையாதுல்ல. ஸோ அப்போ இருக்க லவ்வை திரும்பி கொண்டு வந்து இப்போ ஒரு ஜென்ரேஷனில் கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஆமாம், அப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து எந்த இடத்துலையுமே ஹீரோயினுமே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணல. ஹீரோயினுமே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பொசிஷன்லேயே இருந்து ஹீரோவுமே வந்து நல்லா திருந்தி வர மாதிரி படம் இருக்குது. சூப்பராக இருக்குது. கன்ஃபார்மாக லவ்வர்ஸ்லாம் யாராவது இருந்தால் போய் பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸில் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு.